குமார் தர்மசேனான்னு ஒரு அம்பையர் இருக்காரு. இவரை பத்தி நான் முன்னாடியே என் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதாவது சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கலாம், அதுக்காண்டி ரொம்ப கையில் எடுக்க கூடாது. சில பேர் வந்து ரொம்ப கையில் எடுத்துக்கிடுவாங்க. குமார் தர்மசேனா அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. சில பேர் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்றாரோ அப்படின்னு எனக்கு தெரியும். ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு ப்ரைட் இருக்கு. எனக்கு புரியுது, அம்பையர்னா ஒரு ப்ரைட் இருக்கும். ஓத்தா நான் தாண்டா நாட்டாம அப்படின்ற மாதிரி இருக்கும். குமார் தர்மசேனா ஒரு நல்ல அம்பையர் தான். பட் தேவையில்லாம அந்த நடுவுல வந்து நாட்டாம பண்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நடுவில் வந்து ஸ்லெட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் கரெக்டா, பிளேயர்ஸ் எல்லாம். அப்ப வந்துட்டு இவர் ராகுல்கிட்ட போய் வார்ன் பண்றாரு, கேஎல் ராகுல் டோன்ட் டூ இட் அந்த மாதிரி எல்லாம் வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. I don't know why, what's the problem in there? என்ன அவருக்கு வந்துட்டு அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியல. எதுக்கு வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல் அதுக்கு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்பான், என்ன வந்து இப்ப பண்ண சொல்றீங்க, நாங்க வந்து வெறும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா. கரெக்டான கேள்விதான். ஏண்டா நாங்க என்ன ரோபோட்டா? நாங்க வரணும், பேட்டிங் பிடிக்கணும், பவுலிங் போடணும், வீட்டுக்கு போகணும். நாங்க ரோபோட் இல்லப்பா, நாங்க ஹியூமனு. ஒரு 11 பேர் உட்காந்து விளையாடுறோம்னா, இன்னொரு 11 பேர் உள்ள டீமோட விளையாடுறோம்னா, வார்த்தை அங்கங்க அடிப்படும். ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டனா நாங்க என்ன ரோபோட்டா? வாடா மச்சா பார்க்கலாம் என்ன போடுறான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். இவர் ஊடியில வந்துட்டு எதுவுமே பேசக்கூடாது, நீங்க அமைதியா இருந்து விளையாண்டுட்டு போனோம்னா நாங்க ரோபோட்டா? வந்து பேட்டிங் பிடிக்கணும், பவுலிங் போட்டுட்டு நீங்க சொல்ற டைம் வீட்டுக்கு போறது என்ன ஸ்கூல் பசங்களா? அது மட்டும்தான் எனக்கு இந்த தர்மசேனாட்ட பிடிக்காது. மற்றபடி இஸ் a குட் அம்பையர், நல்லா டைம் எடுத்து நல்லா அம்பையரிங் பண்ணுவாரு. பட் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை,